குட் மார்னிங். இன்றைக்கு தலைப்பு என்னென்றால், ஹவு மெனி டைம்ஸ் ஆர் ஹவு ஆஃபன் ஷுட் வி சே தேங்க்யூ? எத்தனை முறை நம்ம மற்றவங்களுக்கு நன்றி சொல்லணும்? அதோடைய வசனத்தை நம்ம பார்த்துடலாம். ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபவுண்ட் இன் 1 Thessalonians chapter 1 verse 2. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசிக்கிறேன். தமிழில் வந்து verse number 4. எவ்ரி டைம் வி திங்க் ஆஃப் யூ, அப்போஸ்தலன் பால் எழுதுறாரு தெசலோனி சபைக்கு. உங்களை நினைக்கும் போதெல்லாம் எவ்ரி டைம் வி திங்க் ஆஃப் யூ, வி தேங்க் காட் ஃபார் யூ. டே அண்ட் நைட் you are in our prayers as we call to mind your work. தமிழில் 4ஆம் வசனம், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தட் இஸ் we are thanking God for you அடிக்கடி. ஸோ Apostle Paul is a very good example of saying thanks to people. அவர் வந்து he is very appreciative of the people around him. அப்படின்னு இருக்கும்போது அவர் அடிக்கடி டே அண்ட் நைட் வி ரிமெம்பர் யூ, உங்களை நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் சொல்லிட்டு he is doing that many times. ஸோ ஆன்சர் வந்து எத்தனை தடவை, அவர் ஹவு மெனி டைம்ஸ் வி ஷுட் சே தேங்க்யூ? மல்டிபிள் டைம்ஸ், மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். பாஸ்டர் கேளப்ப நானும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தடவை எண்ணவே முடியாது, அவ்வளவு தடவை தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்ற வார்த்தை எங்கள் வாயில் வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எப்படி நம்ம அந்த அத்தனை தடவை நம்ம தேங்க்யூ நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், we have to cultivate that habit. சும்மா ஃப்ளாட்டரி பண்ணுறது இல்லை. நான் வந்து சிலவங்க வந்து ஓவராக அந்த ஜிங் சக் அடித்து ரொம்ப புகழ்ந்து மெச்சி அது ஃபேக்காக நம்ம பண்ணவே கிடையாது. நோ ஃபேக்னஸ், பட் ஜென்யூனாக நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது உண்மையாகவே அவங்க நமக்கு நன்மை செய்திருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லணும். மேபி சம்டைம்ஸ் நம்ம உதவி வாங்கும் போது அவங்க நம்மளுக்கு எதிர்க்க இல்லாமல் இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைம் வென் வி சீ தம், ஐ ரிமெம்பர் அன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீங்களே, அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ரீசெண்ட்லி கூட வி மெட் 2 ஃபேமிலிஸ். அந்த 2 ஃபேமிலியும் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுறதில்ல. பட் அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்பதாக எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து அவங்க எங்களை ரொம்ப பலப்படுத்தினாங்க. அவங்கள ரொம்ப நாளாக நாங்கள் அடிக்கடி பார்க்க முடியாது. பட் நாங்கள் சமீபத்தில் அவங்கள சந்திக்கும் போது அவங்கள சொன்னோம், நாங்கள் அது எத்தனையோ நாள் ஆயிடுச்சு, எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. பட் இது ஃப்ரெஷ்ஷாக அவங்க இப்போ தான் எங்களுக்கு நன்மை செஞ்ச மாதிரி அவங்கள பார்த்து பாஸ்டர் கேளப்ப நானும், அன்றைக்கே நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, எங்களை வாட் எவர் தே டிட் அது சொல்லிவிட்டு அதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா? வி சே வில் நெவர் ஃபர்கெட். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தீங்க. அது மாதிரி நீங்கள் டைம் ஷுட் நெவர் பி அ ஹிண்டரன்ஸ், யூனோ. ஸோ அவங்கள நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் அதை தான் சொல்லுவோம். நாங்கள் எல்லாம் பேசிட்ட பிறகு ஸ்டில் உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம், வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நம்பர் 1 வந்து யாரெல்லாம் நம்ம அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நம்ம தேங்க்யூ சொல்கிறோன்னா, ஃபியூ பீப்புள். அஃப்கோர்ஸ் நம்ம திருப்பியும் நான் சொல்கிறேன், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸ் சில்ட்ரன் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ ஃபேமிலியில் இந்த ஹேபிட்டை நம்ம கல்டிவேட் நம்ம பழக்கப்படுத்தி கொண்டால் வெளியில் போகும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ இனிமேல் ஃபேமிலிஸ்லாம் ஐ ரியலி ஹம்பிளி ரிக்வெஸ்ட், பேரண்ட்ஸ் உங்கள் சில்ட்ரனை பார்த்து தேங்க்யூ சொல்லுங்கள். ஏதாச்சும் கொடுக்குறாங்களா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். சில்ட்ரன் உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து அவங்க என்ன பண்ணாலும் ரொம்ப தேங்க்யூ. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன புதுசாக தேங்க்யூ சொல்கிறேன்ற மாதிரி. லெட் அஸ் பிகம் தோஸ் பீப்புள். ஓகேங்களா? செகண்ட் வந்து பீப்புள் ஹூ ஹவ் பீன் குட் டு அஸ், ஆனால் நம்ம அடிக்கடி நம்ம சந்திக்கலை. ஏன்னா அவங்களுடைய உதவியை நம்ம மறந்து போகவே கூடாது. whenever we meet them. அதுக்கப்புறம் 3வது வந்து டேவிட் வந்து எப்படி சாலமோனுக்கு அவர் அறிவுரை சொன்னாரோ அப்போ சொல்லும் போது அவர் சொல்கிறார், பர்சிலாவை மறந்துடாத, நான் கஷ்டப்படும் போது அவர் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 அட்வைஸ் கொடுக்குறாரு. அதே போல் சாலமோன் ஆக்ட்ஸ் ஆன் தட் அட்வைஸ். அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் we should always keep those people. நம்ம ஒன்றுமே இல்லாத இருக்கும்போது, தாழ்வில் இருக்கும்போது, நம்மை ட்ரஸ்ட் பண்ணி நம்மளை ஊக்குவித்து நமக்கு உயர்த்தி விட்டுருப்பாங்கள்ல, அவங்கள ஒரு நாளும் நம்ம அசட்டை பண்ணவே நம்ம மனசில் வரவே கூடாது. சம்டைம்ஸ் பிகாஸ் இந்த கல்ச்சுரல், இந்த சொசைட்டியில் என்ன ஆகிடும்னா, ஒருத்தவங்க நல்லா மேலே வந்துட்ட பிறகு அவங்கள யாரெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்களோ கம்ப்ளீட்டாக மறந்துடுறாங்க. யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல போல். தட் இஸ் வை ஐ வாண்ட் டு டெல். ஸோ அவங்க ஃபேமிலிலையும் சரி, யூனோ, ஆர் ஈவன் யூஆர் அன் இண்டிவிஜுவல், உங்களை ஒன்றுமே இல்லாத போது, நீங்கள் சிறுவராக இருக்கும் போது உங்களை நம்பி உங்கள் மேலே அன்பு காட்டி உங்களை ஊக்குவித்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா, அவங்கள மறக்கவே மறக்காதீங்க. இன்னும் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன என்றால், சம்டைம்ஸ் இந்த தேங்க்யூ சொல்கிறத வந்து பீப்புள் அது ஒரு ஹேபிட்டே இல்லாத
போனதுனால அவங்களுக்கு வந்து அந்த என்டைட்டில்மெண்ட் ரொம்ப வந்ததுனால தேங்க்யூன்றது அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யாருக்கோ உதவி செஞ்சுருக்கிறீங்க, அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு எந்த ஏதோ அனுப்பியிருக்கீங்க, வாட் எவர் யூ ஹவ் டன், அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு எந்த ஃபீட்பேக் வரல. சப்போஸ் நம்ம போய் அவங்கக்கிட்ட கேட்குறோம், இது நாங்கள் அனுப்பி வச்சோமே உங்களுக்கு வந்துதா? வந்தது. அதோட நிறுத்திடுறாங்க. வந்தது ரொம்ப தேங்க்ஸ், வந்தது ரொம்ப பிடிச்சிருந்ததா, வாட் எவர் இட் இஸ். அப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். வந்தது, நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்களா, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்ததா, வாட் இஸ் த அப்டேட் அப்படின்றத நம்ம ஆக்சுவலி நம்மளால் கேட்க முடியாது. ஸோ நம்ம டீசெண்டாக என்ன பண்ணிவிடுவோம், உங்களுக்கு கிடச்சிதா வந்ததா அப்படின்னு கேட்குறோன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே ஒரே வந்துருச்சு அவ்வளோதான், ஒரு பிளண்ட் ஆன்சர். ஸோ சொசைட்டி இஸ் லைக் தட். நம்ம அப்படி இருக்க வேண்டாம். யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் அனுப்பி வைக்கிறாங்களா, உங்களுக்கு உதவி செய்கிறாங்களா, உடனே நீங்கள் எப்படியாச்சும் அவங்களுக்கு தெரிய வச்சுருங்க, ஐ ரிசீவ்ட் இட். வெதர் கிஃப்ட் அனுப்புனாங்களா, ஐ ரிசீவ் த கிஃப்ட், தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி லைக் இட். இல்லைனா காசு அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்களா, ஐயோ எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட வேலையில் நீங்கள் காசு கொடுத்தீங்க, மறக்கவே முடியாது, ரொம்ப நன்றி, இதை நான் இந்த காரியத்துக்காக நாங்கள் உபயோகப்படுத்த போகிறோம், வாட் எவர் இட் இஸ். அது சொசைட்டியில் அது வர மாட்டேங்குது. பட் அவங்களுக்கு உதவி வேணுன்ற போது நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணி அதை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கிடைச்சிட்ட பிறகு அதுக்கு நன்றி சொல்லி அதை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு வர மாட்டேங்குது. சொசைட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து லெட் அஸ் அகெயின் பி டிஃப்ரெண்ட் அண்ட் பி அ லைட் and shine the glory of the Lord to the people. Hallelujah. Hopefully it helps you. வார கடைசிக்கு வந்துட்டோம். ஆராதனையை மிஸ் பண்ணிடாதே. ஏன்னா அங்கே போனால் தான் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி in the spirit man. அது பெற்றுக்கொள்ளுங்க. So we will be stronger and mightier in the Lord. Hallelujah. Shall we pray? Father God, இந்த நாளில் கூட எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரோம், எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரோம், என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தாரோம். கர்த்தாவே ராஜா, யாராச்சும் எங்களுக்கு நன்மை செய்திருந்தாங்களா, அவங்கள ஒரு நாளும் நாங்கள் மறக்காதபடி அவங்களுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லவர்களாக இருக்கும்படியாக கிருபை தாரோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name we pray. Amen. Have a wonderful rest of the day and the weekend. We are praying for you. You are a blessing. You are a child of God. You are a light in the world. Be blessed.